IGCSE past paper seriesல அடுத்த ஒரு sum நம்ம பார்ப்போம். Record shows that 3/14 of the mullet caught or underweight. இங்க இருக்கிற நமக்கு fraction 3/14. One day 168 mullet are caught. So ஒரு நாளைக்கு 168 mullet வந்து கிடைக்குது. Work out the expected number of mullet that are underweight. பாருங்க ஒரு நாளைக்கு இருக்கிற total mullet கிடைச்சிருச்சு. ஸோ அண்டர் வெயிட்டா இருக்க முல்லட்டோட ஃப்ராக்ஷன் நமக்கு கிடைச்சாச்சு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே டோட்டல் எத்தனை அண்டர் வெயிட் முல்லட் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப சிம்பிள். ஸோ டோட்டல் முல்லட்ஸ் இங்க எவ்வளோ 168. இப்போ இதுல 3/14 மல்டிப்ளை பண்ணிட்டா அதாவது டோட்டல் பார்ட்ஸ் வந்து 14, அதுல 3 பார்ட்ஸ் தான் அண்டர் வெயிட். சிம்பிளா சொல்லணும்னா fraction of underweight mullet இது வந்து 3/4 மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு நம்பர் ஆஃப் அண்டர்வெயிட் முல்லட்ஸ் கிடைச்சிரும். ஈஸியா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 36. அவ்வளவுதான். ஸோ நமக்கு ஒரு டேக்கு அண்டர்வெயிட் முல்லட்ஸ் வந்து 36 கிடைக்குது. ரொம்ப சிம்பிள். சிம்பிளிஃபை பண்ணும்போது do it carefully.